ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஹோம் கிச்சன் சேனல். நாம் இன்றைக்கி வீட்டிலேயே மைதா மாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், சுகர் 1 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு, வெண்ணெய், மஞ்சத்தூள், எண்ணெய். மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க ஒரு கம்பி பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஊற வச்ச மாவை கொஞ்சமாக மைதா மாவு விட்டு நல்லா மெலிசாக பரத்தி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக பரத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று மேல் பக்கமாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சின்ன கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளோட ஸ்வீட் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீயாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதில் ஃப்ளோரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. தென் ஒரு கார்னர்லேருந்து கொஞ்சமாக ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. சின்னதாக ரோல் பண்ணிவிடுங்க. மெதுவாக பண்ணுங்கள், இல்லைனா கிழிஞ்சு போயிடும். நீட்டாக வரணும்லாம் இல்லை, ஓரளவு உங்களால் எப்படி முடியுதோ அது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸிங்க, இது கஷ்டமாலாம் இருக்காது. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதான் அந்த பீசஸ். இப்போ கொஞ்சமாக ஃப்ளோர் ஆட் பண்ணி இதை பரத்தி ஒரு சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோ ஜஸ்ட்டு 2 தடவை ரோல் பண்ணால் போதும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எல்லோவாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லோ கலராக வேணும்னா மட்டும் நீங்கள் மஞ்சள் தூள் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒயிட்டாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், எதுவுமே ஆட் பண்ணாமல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். சூடாகவே ஆட் பண்ணிடுங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸில் திரும்ப ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அவ்வளோதான், ஜஸ்ட் அதை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே கிறிஸ்பி ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைங்க, இல்லைனா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கும். இதை நான் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.